செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களாக பல செய்திகள் இலங்கை தீவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல செய்திகள் செய்திகளாக அல்லாமல் அரசியல் ரீதியாகவும் முக்கிய இடத்தை வகித்திருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நுகேகொடவில் நாமல் ராஜபக்சவின் பேரணி தொடர்பிலும் பேசப்படுகிறது. திருகோணமலை புத்த சிலை பேசப்படுகிறது. அதே போன்று தென்னிலங்கையிலே அனுரகுமார திசாநாயக்கவினுடனான பல சந்திப்புகளும் அரசினுடைய நிலைப்பாடுகளும் பேசப்படுகிறது. இதில் மிக நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இயலாமையில் சஜித் பிரேமதாச பல விடயங்களை இப்போது உளறிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதல்ல, உளறிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவர் மிக சிறந்த ஒரு ராஜதந்திரி மட்டுமல்ல, இலங்கையின் மிக நீண்ட அரசியல் வரலாறுடைய ஒரு அரசியல்வாதி. அவர் அரசியலில் சாதிக்காது போயிருந்தாலும் அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ராஜதந்திர நகர்வுகளில் மிக முக்கியமான புள்ளியாக சுழண்டு கொண்டிருக்கின்றார். இன்று வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் விடுதலை புலிகள் அமைப்பை சுக்குநூறாக்கியதிலிருந்து தன்னுடைய கட்சியில் தன்னை தவிர யாரையும் முன்னுக்கு வரவிடாமல் அழித்ததிலிருந்து, தமிழ் கட்சிகளை சிதைத்து சின்னாமீனமாக்கியதிலிருந்து, தென்னிலங்கை அரசியலையும் ஒட்டுமொத்த இலங்கை அரசியலையும் முறையாகவே காலத்துக்கு காலம் கவனித்து வரக்கூடியவர் தான் வேறு யாரும் அல்ல, ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர். அண்மையிலே நுகேகொடவில் நாமல் ராஜபக்சவின் பேரணி தொடர்பில் பலரும் பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள். அதிகமான ஊடகங்களில் பல காணொளிகள் பகிரப்பட்டிருந்தன. பல காணொளிகளில் மக்கள் திரட்சியெல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த பேரணி தொடர்பில் பலரிடமும் விமர்சனங்களும் சார்பு நிலைகளும் இருந்தன. ஒட்டுமொத்தத்தில் தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே கடும் அதிருப்தி நிலை வெளிப்பட்டிருந்தது. அந்த பேரணி என்பது எதனையும் சாதிக்க போவதில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அந்த பேரணி ஒரு விடயத்தை சாதிக்க போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பொறுத்திருங்கள், நாங்கள் அதனை கூறுகிறோம். அந்த வகையில் போகிறது. அடுத்த ஜனாதிபதி யார் என்பது தொடர்பிலும் தேடல் இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச தொடர்பில் பல கருத்துக்கள் பேசப்படுகிறது. ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக நின்ற போது கூட அன்று 3 களமுனை என்றுதான் பேசப்பட்டது. அனுரகுமார, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க என்று. அன்று சஜித்தும் ரணிலும் இணைந்து விட்டால் ஜனாதிபதி சஜித்தா ரணிலா என்று வருகின்ற போது அன்று அந்த இருவருடைய இணைவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அதனையும் யாரும் கணக்கில் எடுக்காது. பொருளாதாரத்திலிருந்து மீட்டவர் ரணில் விக்ரமசிங்க. எனவே ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக வருவார். சமூக வலைத்தளங்களிலே காட்டப்படுகிற கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்கின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதே கருத்து தான் இப்போது தமிழகத்திலும் சமூக வலைத்தளங்களில் விஜய்க்காக கூடுகிற கூட்டம் அல்லது சமூக வலைத்தளங்களிலே வருகின்ற கூட்டத்துக்கு வாக்கு இருக்கின்றதா என்கின்ற கூற்று கூறப்பட்டது. இலங்கையிலே 2024 ஆண்டு அந்த கூற்று உண்மையானது. இப்போது பாக்கி இருப்பது தமிழகத்தில் விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் வாக்கா அல்லது வெற்றி ஓட்டுக்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு மேலதிகமாக இலங்கைக்குள் சென்று பார்க்கின்ற போது இந்த கூட்டம், நாமலின் கூட்டம் என்பது ஒரு சாதாரணமானது. அது அரசியல் ரீதியாக எதனையும் சாதித்து விடாது என்பதெல்லாம் உண்மை, மாற்றமில்லை. ஆனால் அதில் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது என்ன அரசியல் என்று சொன்னால், அந்த இடத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அடுத்த ராஜதந்திர நகர்த்தலையும் அடுத்த முறை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவதற்கான பந்தினையும் வீசியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது அந்த இடம் சஜித் பிரேமதாச மீண்டும் கோட்டை விட்டிருக்கின்றார். அல்லது சஜித் பிரேமதாசவினுடைய அந்த அரசியலில் இருக்கக்கூடிய முதிர்ச்சியின்மை மீண்டும் அவரை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவர் தன்னோடு இணைந்து செல்லாத யாரையும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவப்படுத்துவதையோ அல்லது அவர்கள் முக்கிய இடங்களுக்கு நகர்வதையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க அரசியலில் நிலைத்திருக்கும் வரைக்கும் சஜித் பிரேமதாசவின் அரசியலோ ஜனாதிபதி கனவோ ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதுதான் இங்கு வெளிப்படையாக கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்த முறையும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்புகள் அல்லது அதற்கான வழிகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது மட்டும் நுகேகொட கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க உறுதி செய்திருக்கின்றார். இதில் வெற்றி கண்டவர் அனுரவோ நாமலோ அல்ல, ரணில் விக்ரமசிங்க நுகேகொட கூட்டத்தில் பெரு வெற்றி அடைந்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவராக உள்ள சஜித்தை பலமிழக்க வைப்பதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக இதனை பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியும் எஸ்ஏபி
கட்சியும் இணைவதற்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கின்றன. கரீன் பெர்னாண்டோ இணைப்பு பாலமாக செயற்படுவார் என்றெல்லாம் கூறி ஒரு இணைப்புக்கான முகாந்தரங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் SLPP-யினுடைய பிரதான நுகைகொட மேடையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதனுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய வஜிர அபேவர்த்தன, அதன் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய கரீன் பெர்னாண்டோ என்று பல பட்டாளங்களும் அங்கு சென்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க இந்த கூட்டத்தை சவாலாக பார்க்காவிட்டாலும் சஜித் பிரேமதாச மிக மிக அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. காரணம், கரீன் பெர்னாண்டோ சஜித் பிரேமதாசோடு இருந்த போதுதான் அவரை அங்கிருந்து ரணில் தூக்கினார். அது போன்று ஜனாதிபதி தேர்தல் அண்மிக்கின்ற போது சஜித் அணியில் இருக்கக்கூடிய பலர் நாமல் ராஜபக்சவை நோக்கி படையெடுக்காது விட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியை நோக்கி படையெடுப்பார்கள். அதற்கான கதவுகளை அவர்கள் துறந்திருக்கிறார்கள். எப்படி என்றால், ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று. இப்போது சஜித்தினுடைய தலைமைத்துவத்தில் நம்பிக்கை இல்லை அல்லது சஜித் பிரேமதாசவால் சாதிக்க முடியாது என்று நிலை ஏற்படுகின்ற போது அதிருப்தி அடைந்தவர்கள் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவிடம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் நாமல் ராஜபக்சவோடு ஒரு கை கோர்ப்பை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் கேட்பது புரிகிறது. அப்படியாயே நாமல் ராஜபக்சவா அடுத்த முறை ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று. அப்படியல்ல. இலங்கையின் அரசியலை பொறுத்தவரையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பல சந்தர்ப்பங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளை முன்னிறுத்தி அரசியல் செய்தவர்கள் பலர் தோற்றிருக்கிறார்கள். அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் மகன் என்று கூறக்கூடிய சஜித் பிரேமதாசா கூட தோல்வி அடைந்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதியின் வாரிசுகள் அரசியலில் இலங்கையில் கோலோச்சியது அல்லது முக்கிய இடங்களை அடைந்தது என்றால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய வரலாறை கூறலாம். இலங்கையின் ஜனாதிபதிகள் யாரினுடைய பிள்ளைகளும் ஜனாதிபதியாக மீண்டும் வந்ததில்லை. அது சஜித் பிரேமதாசாவுக்கு பொருந்தும் என்றால் நாமல் ராஜபக்சவுக்கும் அதிக அளவில் அந்த பொருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செயற்படவில்லை. அவர் அன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் செயற்பட்டார், வெளியிலும் செயற்பட்டார். அவருடைய சம்பந்தனுடைய சாதனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது, எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உண்மையில் இலங்கை அரசினுடைய பணத்தை ஒரு துளியளவும் கூட தொட்டு பார்க்காத ஒரு இலங்கையின் முதன்மையான எதிர்கட்சி தலைவர். காரணம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு வெளிநாட்டு பயணங்களோ அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்களையோ எதனையுமே பெறாமல் அவர் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் தலைவராக இருந்தார். அந்த காலப்பகுதியில் பொது எதிரணி என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பொது எதிரணி என்கின்ற ஒரு சுற்றாடலை உருவாக்கினார். அன்று மஹிந்த ராஜபக்ச தான் எதிர்கட்சி தலைவராக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தென்பட்டார். அதன் பின்னர் பார்த்தால் சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பெயர் வேண்டும் என்ற கருத்தை மட்டுமே வலியுறுத்தியதோடு அதற்கு அப்பால் அதில் இருந்த பணிகள் எதனையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு குறை அல்லது குற்றம் அல்லது விமர்சனம் அவர் மீது இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர் அயல் நாடான இந்தியாவுக்கு கூட அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஒருமுறை பயணம் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதும் கூட அதில் அவருக்கான கடவுச்சீட்டு திகதி முடிந்து விட்டது என்கின்ற ஏதோ ஒரு சுத்துமாத்து வேலைகள் பேசப்பட்டு அவையும் நீத்து போக செய்யப்பட்டன. அந்த காலப்பகுதியில் நிழல் எதிர்கட்சி தலைவராக, நிழல் ஜனாதிபதியாகத்தான் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் அல்லது நிழல் பிரதமராக எதிர்கட்சி தலைவர் இருப்பார். அந்த பாராளுமன்றத்திலே நிழல் எதிர்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டார். அதே போன்று இப்போது ரணில் ஒரு புதிய காய் நகர்த்தலை மேற்கொண்டிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவை நிழல் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எதிர்கட்சியின் அரசியல் சுழற்சிகளை நாமலை நோக்கி தள்ளிவிடுவது, சஜித்தை தனிமைப்படுத்துவது. கிட்டத்தட்ட சஜித் அந்த கட்டத்துக்குள் வந்து விட்டார் என்பதுதான் உண்மை. அதற்கு ஆதாரமாக சஜித் உலரக்கூடிய அல்லது சஜித் இப்போது பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அந்த காணொலி இந்த நிகழ்வின் முடிவதற்கு முதல் நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சஜித் தன் ஆதரவு தளத்தை நிறுவ வேண்டிய அந்த கட்டத்தில் இருந்து இழந்து விட்டார். அந்த கட்டத்தை அவர் இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எதிர்கட்சியாக ஒரு போராட்டத்தை அனுர அரசுக்கு எதிராக நிகழ்த்தி இருந்தால், அதில் நாமல் ராஜபக்சவும் பங்கு பெற்றி இருந்தால் சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவர். அதற்கென்று நாமல் ராஜபக்ச எதிர்கட்சி தலைவரோ அல்லது ஜனாதிபதியாக வரப்போறாரோ என்று கூறவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் குழப்பம் என்பது அவர் அரசியலில் தொடரும் வரைக்கும் யாரும் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது. எதிர்கட்சி அரசாங்கத்தை விட்டு விடுவோம். இந்த முயற்சியினால் அனுரகுமார திசாநாயக்க சவால் எதுவும் இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படாதிருந்தால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலும்
அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. இதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்க சஜித்துடனாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அல்லது நெருக்கமாக இருக்கக்கூடிய பலரோடு உரையாட ஆரம்பித்து விட்டார். பலர் இப்போது கட்சி தாவவும் ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கான பலமான அடித்தளத்தை நாமலின் ஊடாகத்தான் அவர் வைத்திருக்கின்றார் அல்லது நாமலின் ஊடாகத்தான் அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த நாமல் ராஜபக்சவின் கூட்டம் இடம்பெறுகிற போது தமிழ் அரசியல் பிரபலம் ஒன்றினுடைய திருமணத்துக்காக அவர் தமிழகம் சென்றிருந்தார். அது மட்டுமல்லாது ரணிலினுடைய மிக முக்கிய ராஜதந்திர போக்கு இந்தியாவின் அயலுறவுக்கு தேவையாக உள்ளதனால் ரணிலை அரசியலில் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய கடப்பாடும் இருக்கின்றது. அவர் இந்தியாவுக்கு திருமணத்துக்கு சென்றார். நான் இந்தியா தான் ரணிலை வழிநடத்துகிறது என்று இங்கு பொருள் கூட சொல்லவில்லை. மாறாக இந்தியாவுக்கு ரணில் ஜனாதிபதியாக இருந்த போது தேவையில்லாமல் இருந்தார். சஜித் பிரேமதாசா தேவைப்பட்டார். அன்று ஜனாதிபதியாகின்ற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டலஸ் அழகப்பெருமவா ரணில் விக்ரமசிங்கவா ஜனாதிபதி என்ற போது இந்திய தூதரகத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உரையாடலிலே வெளிப்படையாக அவுட் ஸ்பீக்கரிலே அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் நிலை அதிகாரி பேசிய காணொளி வெளியான பின்னர் அந்த அதிகாரியும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்தியாவின் சார்பில் அவர் பேசியதாக வெளியான உரையாடலில் டலஸ் அழகப்பெருமவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க சொல்லியிருந்தது. அன்று ரணிலோடு எதிர்ப்பாக இருந்தது. பின்னர் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித்தும் தேர்தலுக்கு வருகின்ற போது ரணிலை இந்தியா எதிர்த்தது, சஜித்தை ஆதரித்தது. இப்போது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ரணிலை விட்டால் ஆளில்லை என்றது போல் ரணிலிடம் சரணாகதி அடைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் மேற்குலகின் முகவராக இருந்த சுமந்திரனை இப்போது இந்தியாவினுடைய ஒரு ஆதரவு தளமாக இந்தியா மாற்றி இருக்கின்றது. இதுகள் எல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இப்போது ரணில் விவகாரத்துக்கு வருவோம். இதனோடு இந்த விளையாட்டு முடிவுக்கு வருகிறது. சஜித் பிரேமதாசா களத்தில் இருந்து மிக இலேசாக அகற்றப்பட்டிருக்கின்றார். அவர் இந்தியாவுக்கு திருமணத்துக்கு சென்றது ஒரு காரணம், ஆனால் அதில் பல அர்த்தங்களும் பல ராஜதந்திர செய்திகளும் பொதிந்திருக்கின்றன. இதை எம்மவர்கள் எந்த அளவில் எடுத்துக்கொள்வார்கள் அல்லது எந்த அளவுக்கு இதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பேன் என்பது இங்கு பல கேள்விகளாகவே இருக்கின்றது. சில பேர் இதெல்லாம் கற்பனை என்று கூறலாம். யதார்த்தமாக சிந்தித்து பாருங்கள். கற்பனைக்கு அப்பால். ஆனால் ஒரு விடயம் மட்டும் உண்மை, ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படாதிருந்தால் ரணிலினுடைய இந்த விளையாட்டு மீண்டும் அனுரகுமார ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒன்றையும் கூறுவார்கள். இந்தியா யாரை விரும்புகிறதோ அல்லது யார் வர வேண்டும் என்று பிரியப்படுகிறதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் அல்லது அதற்கு எதிரான ஒரு வகையில் தான் இலங்கையின் மக்கள் சிந்திக்கிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனமும் 10 எழுத்தாளர்களால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த காணொளிக்கு வருவோம். சஜித் பிரேமதாச இந்த நாமல் ராஜபக்சவின் நுகேகொட கூட்டத்தின் பின்னர் ஒரு விடயத்திலே தொடர்ச்சியாக அழுத்தி கூறிக்கொண்டிருக்கிறார். நான் தான் பௌத்தன், பௌத்தம் என்பது அழிக்கப்பட முடியாது, பௌத்தத்துக்கு இழுக்கு வந்து விட்டது, திருகோணமலை பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேட்டத்தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருகிறேன் எதிர்க்கட்சி தலைவராக என்று கூறுகிறார். இந்த உரையாடல் பகுதியை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும்போக்கு பௌத்த துறவிகள் கூட பெருமளவில் கதைக்கவில்லை. ஆனால் சஜித் பிரேமதாசா இதனை ஒரு வன்முறையாக கதைக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக கூறப்படுவதோடு இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் எதிர்வினையாற்றி இருந்தார். நாடாளுமன்றத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் மக்களிடம் இந்த செயற்பாட்டுக்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும். அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். சஜித் பிரேமதாசா கூறுகிறார், மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்க்கட்சி தலைவராக தான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாது அவருடைய உரையாடல் பகுதியை பாருங்கள். அவர் எதனை கூறுகிறார் என்று. ஸ்ரீதரன் கூறினார், நீங்கள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று. சஜித் கூறுகிறார், நான் பீடங்களிடம் அல்லது பௌத்த துறவிகளிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த அரசினுடைய செயற்பாட்டுக்காக என்று அவர் கூறிக்கொள்கிறார். வருத்தம் அளிக்கிறது. போலீஸ் அதிகாரிகளுக்கு உயர் இடத்திலிருந்து கிடைக்கப்பெறும் உத்தரவுகளுக்கு அமைய நள்ளிரவில் விகாரைகளுக்குள் புகுந்து புத்தர் சிலைகளை அகற்ற நேரிட்டுள்ளது. பிரச்சனை ஏற்படும் போது மீண்டும்
புத்தர் சிலையை குறித்த இடத்தில் நிறுவுவதற்கும் போலீசாருக்கு நேரிட்டுள்ளது. உண்மையில் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் உண்மையில் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய அதிஉயர்பீட மகாநாயக்க தேரர்கள், கௌரவ வணக்கத்திற்குரிய பீடாதிபதிகள், உன்னத மத பீட தலைமைகளிடம் கிருமமான முறையில் இலகுவாக எளிமையாக அவர்களிடம் கூறி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். பிரச்சனை இருந்திருந்தால் அவ்வாறு செய்திருக்கலாம். ஏன் அவ்வாறு நடைபெறவில்லை? வேலை செய்து பழக்கமில்லை, வேலை செய்து அனுபவம் இல்லை, வேலை செய்வதற்கு திறமை இல்லை. அழகான வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றும் திறன் என்றால் இவர்களிடம் அதிகளவில் இருந்தது. அதன் விளைவுகள் தான் தற்பொழுது அனுபவிக்க நேரிட்டுள்ளது. மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. நான் மகா சங்கத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடம்பெற்ற மிகவும் இழிவான செயலுக்காக நான் நினைக்கிறேன் மன்னிப்பு கோர வேண்டிய நபர்களுக்கு அதற்கான தேவை இல்லை என்றே. குறைந்தபட்சம் பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற வகையிலேனும் நாம் மன்னிப்பு கோருகின்றோம். இப்போது நீங்கள் இதனை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் சஜித் பிரேமதாசவின் நிலைப்பாடு என்ன என்று. ஏன் இதனை கூறுகிறார்? நுகேகொட கூட்டத்தின் பின்னர் எவ்வளவோ விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. தொல்பொருள் விடயங்கள் என்று கிழக்கு மாகாணத்திலே, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விடிந்து எழும்புகின்ற புலருகின்ற பொழுதிலே தொல்பொருள் பதாதைகள் தான் அங்கு தொங்க விடப்பட்டிருக்கின்றன. அதுகள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்ன செய்ய வேண்டும்? ஒரு மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பிலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற சுமைகள் தொடர்பிலும் உரையாட வேண்டும். இது தொடர்ச்சி. இந்த உரையாடல் என்பது பௌத்த சிலை நிறுவப்பட்டு அரசினுடைய நிலைப்பாடுகள் மற்றும் அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எல்லாம் பேசப்பட்டு ஒரு வாரம் கடந்த நிலையிலும் சஜித் பிரேமதாச அதனை தொடர்ச்சியாக பேசுகிறார் என்றால் நுகேகொட கூட்டத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பின்னடைவு அல்லது அரசியல் ரீதியாக அவரிடம் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யாரும் வெளியிலே சென்று விடக்கூடியது, அடிப்படை பௌத்தத்தை நானும் பாதுகாக்கிறேன் என்கின்ற கருத்தை வலியுறுத்துகிற வகையில் இந்த கருத்தை அவர் தொடர்ச்சியாக கூறுகிறாரா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருப்பதாக தென்னிலங்கையிலே பேசிக் கொள்கிறார். அதனால் தான் நாம் தொடக்கத்திலே கூறினோம், பதட்டத்தில் சஜித் இருப்பதோடு மட்டுமல்ல, ரணிலினுடைய அதிரடி அல்லது ரகசிய மாஸ்டர் பிளான்களை அறிந்த சஜித் அவர்களிடம் இப்போது வளமைக்கு மாறான சில உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றார். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மீண்டும் ஜனாதிபதியாகின்ற தயார்படுத்தலில் அனுரகுமார் இருக்கின்றார். இந்த பந்து விளையாடக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கின்றார். அந்த பந்தில் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விக்கெட் சஜித் பிரேமதாசவின் விக்கெட் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக செய்தியாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே மீது நடத்தப்படுகிற விசாரணையும் நாமல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலும் பல தகவல்கள் இப்போது பேசு பொருளாகி இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1,60,00,000 செலவில் லண்டன் சென்றமை தொடர்பில் விசாரிப்பதற்காக 3,20,00,000 செலவில் இங்கே போலீஸ் குழு ஒன்று, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் குழு ஒன்று லண்டன் பயணித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசு தரப்பில் 5 புலனாய்வு அதிகாரிகள் பிரித்தானியா சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது சாமர சம்பத்தினுடைய உரையாடல் பகுதி. அவர் எந்த அர்த்தத்தில் கூறினார் என்று தெரியாது. ஆனால் 5 புலனாய்வு அதிகாரிகள் பிரித்தானியா சென்றிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. மேலும் 10 போலீசாரை நாமல் ராஜபக்சவின் சட்ட படிப்புகளை ஆராய்வதற்காக பிரித்தானியா அனுப்புவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சாமர சம்பத் கூறியிருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக நுகேகொடை கூட்டத்திலும் அவர் பல விடயங்களை கூறியிருக்கிறார். அரசாங்கத்தின் அடக்குமுறை, ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிராகவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறை, ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிராகத்தான். அடக்குமுறை, ஆட்சி, ஊழல் எல்லாம் யார் மீது சுமத்தப்படுகிறது என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது. இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்ற போதுதான் இந்த கேள்வி, இது மக்கள் போராட்டமா அல்லது அரசியல்வாதிகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான போராட்டமா என்கின்ற கேள்வியும் இங்கு பலரிடம் இருக்கின்றது. ஆனால் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஜனாதிபதியை நிறுத்துவோம் என்று அவர் கூறுகிறார். அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற அந்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அவர் கூறவில்லை. ஆனால் பொதுவாக அந்த மேடையை அன்றைய நாளிலே முக்கியப்படுத்தப்பட்டவர் நாமல் ராஜபக்ச. எனவே அந்த கருத்து நாமல் ராஜபக்சவை நோக்கித்தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அன்று நாமல் ராஜபக்சவை பார்த்து ஜனாதிபதி அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது நாமல் ராஜபக்சவே நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று சாமர சம்பத் கேட்டதாகவும் அதன் பின்னர் அவர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவ்வாறு நாமல் ராஜபக்ச வெளியேறாது விட்டிருந்தால்
ஜனாதிபதி அவர்களின் உரையை கேட்ட வெளிநாட்டு தூதுவர்கள் மயங்கி விழுந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது சாமர சம்பத் இன்னும் ஒன்றையும் கூறுகிறார். நான் சிறையில் இருந்துதான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவன், அதனை இடைநடுவில் கைவிட மாட்டோம். 2028 ஆண்டு நாமே ஆட்சி செய்வோம் என்று அன்று ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலே கூறினார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று கூறுகிறார். இப்போது சஜித் பிரேமதாசவை கூறினீர்கள், இந்த விவகாரத்தை மேன் கூறுகிறீர்கள் என்றால் சாமர சம்பத்துடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவின் சிந்தனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவனுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு வகையில் உருவகம் கொடுக்கக்கூடியவர் தான் சாமர சம்பத்தாக இருக்கிறார். சாமர சம்பத் அவர்கள் ஊழல் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். இப்போது எல்லோருமாக இணைந்து சஜித் பிரேமதாசாவை இருந்த இடம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு இனி அரசியலில் யார் அருகில் இருப்பார்கள், யார் அருகில் இருக்க மாட்டார்கள், ஒருவேளை மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் கூட சஜித்தின் நிலை என்ன என்பது தொடர்பில் எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவருடன் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரை ரணில் விக்ரமசிங்க தூக்க போகிறார்? கரீன் பெர்னாண்டோவை எடுத்தார், அதே போன்று கரீன் பெர்னாண்டோவின் நண்பரை அங்கிருந்து எடுத்தார். ராஜித சேனாரட்ன எங்கிருந்தார்? சஜித் பிரேமதாசாவோடு இருந்தார். இப்போது அவரும் அங்கில்லை, அவருக்கு இங்கு இருக்கின்றார். அவர்களை எல்லாம் பொறுத்தவரையில் பதவிகள் அல்லது பொறுப்புகள் இல்லாது விட்டால் அவர்களால் நீண்ட நாளைக்கு அரசியல் செய்ய முடியாது என்பதனால் அவர்கள் இந்த முடிவை எடுக்க போகிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவை விசாரிப்பதற்கு 5 CID அதிகாரிகள் பிரித்தானியா சென்றிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்சவின் விசாரணைக்காக CID அதிகாரிகள் அங்கு செல்ல வேண்டுமா என்கின்ற தேவை இருக்கின்றது. காரணம், இலங்கையிலே அந்த விவகாரத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. சாமர சம்பத்தை பொறுத்தவரையில் சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். அந்த சுவாரஸ்யத்திலே அவர் பல சுவாரஸ்யங்களை பேசி இருக்கின்றார். ஆனந்த விஜயபால பணியாற்றிய போலீஸ் நிலையமும் இல்லை, வைத்தியர் என கூறும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச பணியாற்றிய வைத்தியசாலையும் இல்லை. அவ்வாறு அரசாங்கத்தில் பலர் போலி வைத்தியர்களும் போலி சட்டத்தரணிகளும் போலி போலீசாரும் இருக்கிறார்கள். எனவே நாமலின் சான்றிதழை தேடுவதற்கு முன்னதாக உங்களது பட்டப்படிப்புகள் சான்றிதழ்களை வெளிப்படுத்துங்கள். சாமர சம்பத் கூறுகின்றார், நாமல் ராஜபக்ச ஒரு தூய்மையானவர், அவர் நல்லவர், அவரை நீங்கள் தேடுவதற்கு முதல் உங்களுடைய சான்றிதழ்களை வெளிப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். இப்போது எல்லோருமாக சேர்ந்து நாமல் ராஜபக்சவை ஒரு முக்கியஸ்தராக கட்டமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எந்த வகையில் போய் முடிய போகிறது என்பது ரணில் விக்ரமசிங்கவின் கைகளில்தான் இருக்கின்றது. என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவின் அரசியலை ஒருபோதும் விரும்பக்கூடியவர் அல்ல. அதனால் சஜித் பிரேமதாசவின் அரசியலுக்கு முடிவு கட்டியே ஆகக்கூடிய மனநிலையில் தான் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். இது இவ்வாறான அரசியல் என்று பேசப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாமல் ராஜபக்ச கூட நுகைகொட கூட்டத்தில் இனவாதத்தையோ பௌத்த விகாரை நிறுவப்பட்ட விடயத்தில் இனவாதம் பேசியவர் அந்த இடத்தில் சற்று அமைதி காத்ததோடு இந்த விடயத்தை நாடாளுமன்றத்திலே சரிக்கு சமனாக நாமலும் சஜித்தும் கதைத்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் சஜித் பிரேமதாசா கதைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நாமல் ராஜபக்சவின் கூட்டம் என்பது சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு நெருக்கடியையும் தூக்கமின்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கவை போன்றோ எதிர்கட்சி தலைவராக அரசியலில் தொடரப் போகிறாரா? ரணில் விக்ரமசிங்கவுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைத்து ஜனாதிபதி ஆவதற்கு சஜித் பிரேமதாசாவுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அயல் நாடு நேசிக்காத அல்லது விரும்பாத யாரும் இலங்கையின் அரசியலில் சுழற்சி முறையில் எதிர்கட்சியில் நீடிக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது. எவ்வாறு இதனை சஜித் பிரேமதாசா எடுத்துக்கொள்ள போகிறார்? அல்லது இந்த கருத்துக்கள் பலர் உங்கள் பின்னூட்டங்களிலே சிலருக்கு அதிருப்தியாக இருக்கலாம். ஆனாலும் நடைமுறை இதுவாகத்தான் இருக்கின்றது. சஜித் பிரேமதாசனுடைய மனதில் ஒன்று தென்படுகிறது. தமிழ் மக்களை எதிர்த்து சிங்கள மக்கள் மத்தியில் கடந்த காலங்களில் JVP இருந்ததை போன்றோ இனவாதம் பேசினால் வெல்லலாம் என்று சஜித் பிரேமதாசா எதிர்பார்க்கின்றார். அந்த மனநிலை சிங்கள மக்கள் மத்தியில் இல்லை என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனநிலையை அவர்கள் கடந்து விட்டார்கள். இப்போது வருகின்றவர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு கடும்போக்கு சிந்தனை இல்லை என்று அதற்குரிய வெளிப்பாடுகளும் இப்போது தென்படுவதாக கூறப்படுகிறது. காரணம், பெருங்கூட்டங்களையும் பெரும் மக்கள் திரட்சியையும் கூட்டிய JVP ஆட்சியில் இருக்கின்ற போது அதற்கு இணையாக கூட்டங்களை கூட்டக்கூடிய வல்லமை யாரிடமும் இல்லை என்கின்ற விமர்சனமும் கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருக்கின்றதோ பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரப்போகின்ற நாட்களில் நாமல் ராஜபக்ச பலமடைய போகிறாரா, சஜித் பிரேமதாசா பலமடைய போகிறாரா? இனி வரப்போகின்ற விவாதங்கள் என்பது அடுத்த ஜனாதிபதி நாமலா அனுரவா என்பதை விட அடுத்த எதிர்கட்சி தலைவர் நாமல் ராஜபக்சவா சஜித் பிரேமதாசாவா என்கின்ற உரையாடல் அதிக அளவில் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.